This is the future. Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை நம்ம வந்து எப்படி வீட்டிலே சிம்பிளாக, அதுவும் பழைய வீணாக போன ஹெட்செட்டை வச்சு நம்ம வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணி எடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க நேராக வீடியோவில் போய் நம்ம ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை வீட்டிலே எப்படி பண்ணலாம் தான் பார்ப்போம். நேராக வீடியோவில் போவாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் போர்டு தான் தேவைப்படுது. இது வந்து நம்மளுக்கு இது ஒரு 35 ரூபாய்க்கு கிடைக்குது எலக்ட்ரானிக் ஷாப்பில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட்ரி தான் தேவைப்படுது, சின்ன மினி பேட்ரி. இது நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஷாப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்காக 5 வோல்ட் சார்ஜிங் போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழைய ஹெட்செட்லேருந்து அந்த ஸ்பீக்கர் வர அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். பழைய ஹெட்செட்டாக பார்த்து கட் பண்ணுங்கள், வீணாக போன ஹெட்செட்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிங்க. இது நம்ம அந்த போர்டெலாம் வைக்கிறதுக்காக நம்மளே ஒரு பாக்ஸ் மாதிரி கம்மு போட்டு ஒட்டி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பிளாஸ்டிக் வச்சு. இதுமாரி நீங்களும் ஒரு பாக்ஸ் சின்னதாக ரெடி பண்ணி எடுத்துங்க. ஒரு அழகாக சின்னதாக எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன்ஸ்லாம் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹெட்செட்டில் அந்த வயரை நம்ம வந்து ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துருவோம். நாங்கள் ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து 2 கலர் ஒயர் தெரியுது. ஒன்று வந்து ரோஸ் கலர் ஒயரும், இன்னொன்று வந்து காப்பர் கலர் ஒயரும் இருக்கும். அது வந்து நம்ம வந்து அது மேலே பிளாஸ்டிக்கில் கோட்டிங் இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஒரு நெருப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் கோட்டிங் போயிடும். அதேமாரி நம்ம வந்து 2 ஒயர்லேயும் நெருப்பை காட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த கோட்டிங் அது பாருங்கள் பிளாஸ்டிக் எரிஞ்சின்னு போகுது பாருங்கள். அந்தமாரி நம்ம வந்து 2 ஹெட்செட்டையும் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்த என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அதில் நம்ம வந்து ரோஸ் கலர் 2 வயரையும் நம்ம வந்து 2 ஹெட்செட்டோட வயரையும் நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்க, அந்த ரோஸ் வயர் மட்டும் 2த்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம அந்த பாக்ஸில் அந்த ஹெட்செட் வயரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹெட்செட் வயரை வந்து பாக்ஸ் உள்ள வச்சுருவோம். பாருங்க, பாக்ஸ் உள்ள அனுப்புனா நம்மளுக்கு வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். அந்த ப்ளூடூத் ரிசீவர் போர்டில் நம்ம வந்து இந்த ஹெட்செட்டை சால்ட்ரிங் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம அந்த ப்ளூடூத் ரிசீவர் போர்டில் நம்மளுக்கு வந்து ஒரு 3 டெர்மினல் இருக்கும். அதாவது கிரவுண்டு, லெஃப்ட்டு, ரைட்டுன்னு ஒரு 3 டெர்மினல் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து அந்த 2 ஹெட்செட்டு ஜாயின் பண்ண அந்த வயர் மட்டும் நடுவில் கிரவுண்டில் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிடும். அதை வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. அதேமாரி மீதி 2 வயர் வர்றதை வந்து நம்ம வந்து லெஃப்ட்டு, ரைட்டுன்னு அந்த டெர்மினலில் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து அதையும் நம்ம வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். பாருங்க, 3 வயரு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, அதாவது 2 வயர் ஜாயின் பண்ணது வந்து நடுவுலையும், மீதி இருக்க 2 வயர் வந்து லெஃப்ட்டு, ரைட்லேயும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். சால்ட்ரிங் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பேட்ரி எடுத்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம அந்த 5 வோல்ட் அந்த பேட்ரி சார்ஜரில் சார்ஜிங் போர்டில் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். வரும் பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து அந்த பாசிட்டிவ்லேயும், நெகட்டிவ் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் வந்து அந்த போர்டோட நெகட்டிவ்லேயும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். அந்த போர்டில் நம்ம வந்து என்ன 2 வயரை பேரலாக நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுப்போம். அப்புறம் நெகட்டிவ்க்கு பிளாக்கும், பாசிட்டிவ்க்கு வந்து வேறு கலரும் வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுக்க போகிறோம். ரெண்டு வயரை நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, இப்போ நம்ம வந்து அந்த சார்ஜிங் போர்டை நம்ம வந்து அந்த பாக்ஸில் நம்ம வச்சு ஒட்டிடுவோம்.
பாக்ஸில் நம்ம வந்து அது வைக்கிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். கரெக்டாக நம்ம வந்து சார்ஜிங் போட்டு வர மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம வந்து பேட்டரியும் அது உள்ளே வச்சு செட் பண்ணியாச்சு. அதை வந்து கம் போட்டு ஒட்டிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அந்த போர்டை ப்ளூடூத் போர்டையும் நம்ம வந்து அது உள்ளே வச்சு நம்ம வந்து செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து அதில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் எடுத்து நம்ம வந்து அந்த ப்ளூடூத் போர்டில் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க, அந்த நெகட்டிவில் சால்ட்ரிங் பண்ணி வச்சுட்டோம். அதேமாரியே பாசிட்டிவ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நடுவில் ஒரு சுவிட்ச் ஒன்று வைக்கணும். அதுக்காக நம்ம வந்து பாசிட்டிவ் வயரை வந்து நம்ம வந்து தனியாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்து அதை வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணோம். பாருங்க, நம்ம வந்து இப்போ வந்து அந்த ப்ளூடூத் போர்டை நம்ம வந்து கம் போட்டு எல்லாம் ஒட்டிடுவோம். இப்போ நம்ம வந்து அந்த போர்டை உள்ளே இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணுற 2 வயர் மட்டும்தான் வெளில இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பாசிட்டிவோட வயரு. இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸை நம்ம வந்து மூடிடுவோம். இப்போ போய்ட்டு நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த பாக்ஸே. பாருங்க, அந்த நம்ம அந்த பாக்ஸை நம்ம வந்து ஒட்டியாச்சு. நம்ம வந்து அந்த சுவிட்ச் வைக்கிறதுக்காக இடம் விடலை அந்த பாக்ஸில். அதான் கொஞ்சம் இடம் கம்மி பண்ணிட்டு தான் அந்த பாக்ஸில். அதனால் நம்ம வந்து சுவிட்சை வந்து வெளியிலே தனியாக ஒட்டி வைக்க போகிறோம். இனிமேல் தனியாகவே வச்சு ஓட்ட போகிறோம் சுவிட்சை. சுவிட்ச் ஒட்டி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த சுவிட்சில் 2 வயரையும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். ரெண்டாவது வயரை சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதனால் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் ஒர்க் ஆகுதானு காதில் வச்சு. இப்போ அது ஆனில் இருக்குது. நம்ம வந்து திருப்பி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிக்கினேன் நம்மளுக்கு தெரியும் சவுண்டு வரும் கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு. இப்போ ஆன் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கேட்குற அளவுக்கு நான் வந்து மைக்கு பக்கத்தில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு கேட்கும், நீங்கள் பாருங்கள். லைட்டாக தான் கேட்கும் சவுண்டு, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்போ சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூடூத் ஹெட்செட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அவர் மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.